பேர் அருள் சுப்ரமணியம், டெக்னிக்கல் டைரக்டர் ஆஃப் பிரெயினோ பிரெயின். ஆனந்த் சுப்ரமணியம், மேனேஜிங் டைரக்டர் பிரெயினோ பிரெயின் கிட்ஸ் அகாடமி. இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு ஒரு மிக முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லலாம். பிரெயினோ பிரெயினுடைய ரீஜனல் காம்படிஷன் ஃபார் கோயம்புத்தூர் ரீஜியன் 177வது ஒரு மண்டல காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த அபேக்கஸ் காம்படிஷன், பிரெயினோ பிரெயின் அபேக்கஸ் காம்படிஷனில் குழந்தைங்களுடைய பிரெயினோ பிரெயின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 முதல் 14 வயது குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மெமரி பவர், லிசனிங் ஸ்கில்ஸ், ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுற ஒரு எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லலாம். யூஸ்வலாக சில்ட்ரன் வந்து இதர் லெஃப்ட் பிரெயின் டாமினேட்டட் இல்லைனா ரைட் பிரெயின் டாமினேட்டட். இந்த பிரெயினோ பிரெயின் கோர்ஸ் படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்க லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினுக்கும் ஆக்டிவிட்டீஸ் கொடுத்து, எக்ஸசைஸ் கொடுத்து, அவங்க வந்து 2 பக்க பிரெயினையும் இயக்கிறதுனால அவங்க ஸ்கூல்லையும் சரி, அவங்க படிப்புலையும் சரி, அவங்களுடைய புத்திசாலித்தனத்துலேயும் சரி, எல்லாத்துலேயும் அவங்களுடைய ஒரு ஆல்ரவுண்ட் எஃபிஷியன்சியும் ப்ரொஃபிஷியன்சியும் இம்ப்ரூவ் ஆகிறத பார்க்கலாம். இன்னைக்கு கோயம்புத்தூரில் இந்த ஹாலில் ஒரு 2000 குழந்தைகள் கலந்துக்கிறாங்க. 4 முதல் 14 வயது குழந்தைகள். இந்த கோயம்புத்தூர் ரீஜனிலிருந்து எல்லா பக்கமும் சில வெளிநாட்டு குழந்தைகள், அமெரிக்காவிலேருந்து, கல்ஃப்லேருந்து, சவுதி அரேபியாவிலேருந்துலாம் நிறைய குழந்தைகள் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு 3 நிமிஷம் எக்ஸாம் அவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்கக்கிட்ட கொஷின் பேப்பர் இருக்கும். அந்த கொஷின் பேப்பரில் 40 சம், 50 சம், 60 சம்லாம் இருக்கும். அந்த அபேக்கஸ், அந்த மணி சட்டத்தை பயன்படுத்தி அவங்க கணக்கு போடணும். சில பேர் வந்து அபேக்கஸ் இல்லாமல் மனக்கணக்கு போடுவாங்க. அந்த மனக்கணக்கு போடும்போது அவங்க லெஃப்ட் பிரெயினையும் ரைட் பிரெயினையும் ஆக்டிவேட் பண்ணுறோம். இது ஒரு மிக அருமையான ஒரு காம்படிஷன் சொல்லலாம். குழந்தைங்களுக்கு அவங்க கான்சன்ட்ரேஷன், இன்றைக்கி நிறைய குழந்தைங்கிட்ட இருக்கிற பிரச்சனை அட்டென்ஷன் ஸ்பேன். அவங்களுடைய மனசு வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க, ஃபோக்கஸ் பண்ண முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்றது தான் நம்ம எல்லாருமே அடிக்கடி கேட்குற விஷயம். அந்த வகையில் பிரெயினோ பிரெயின் ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்கிட்ட அவங்க முக்கியமாக கான்சன்ட்ரேஷன், மனதை ஒருநிலைப்படுத்துவது எப்படி, அப்புறம் நினைவாற்றல் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது, அப்புறம் ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வரது, தலைமை பண்புகள் கொண்டு வரது எப்படி அப்படின்னு சொல்லி படிப்படியாக இன்னைக்கு குழந்தைங்களுக்கு தேவையான முக்கியமான வாழ்க்கை திறன்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இன்னைக்கு இந்த காம்படிஷன் வந்து குழந்தைங்களை ஊக்குவித்து அவங்கள வந்து சாம்பியனாகவும், இல்லை கோல்டு டாப்பர் ஒரு கோல்டு மெடல் கொடுக்குறோம், ஒரு சில்வர் டாப்பர்னா சில்வர் மெடல் கொடுக்குறோம். யாரெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து அந்த மனக்கணக்கு போடுறாங்களோ அவங்கள ஊக்குவிக்கிற ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். பிரெயினோ பிரெயினோட ஃப்ரான்ச்சைசிஸ், ஃபேக்கல்ட்டிஸ் இதை இந்த குழந்தைங்களை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அந்த ப்ராசஸ் தான் இன்னைக்கு நடக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா www.brainobrain.com இல்லைனா யூடியூப்பில் போயிட்டு பிரெயினோ பிரெயின் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா பிரெயினோ பிரெயின் வீடியோஸ் இருக்கும். இது என்ன அப்படின்னு பாருங்கள். உங்கள் வீட்டில் 4 வயசு 10லேருந்து 14 வயதுக்குள்ளே ஒரு குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக இது என்னன்னு பாருங்கள். உங்கள் குழந்தை வாழ்க்கையில் இது ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்கும். தேங்க்யூ. படிக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் நல்லா படிக்கணும், எல்லா பெற்றோர்களுக்கும் நம்ம குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் அந்த குழந்தையோடைய வெற்றியை தீர்மானிக்கிற விஷயம் என்னன்னா கான்சன்ட்ரேஷன் தான். அந்த கான்சன்ட்ரேஷன், அந்த குழந்தை வந்து ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஆனால் பிரெயினோ பிரெயின் படிக்கிற குழந்தைக்கு பிரெயினோ பிரெயினுக்கு முன்னாடியும் அப்புறமும் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்த மனதை உருளைப்படுத்த அந்த கான்சன்ட்ரேஷன் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி மெமரி பவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ 1 மணி நேரம் படிக்கிற ஒரு விஷயத்த பிரெயினோ பிரெயினில் சேர்ந்து ஒரு 2nd லெவல் 3rd லெவல் வர குழந்தை ஒரு 3/4 மணி நேரத்தில், அரை மணி நேரத்தில் படித்து முடிச்சிருவாங்க. அதே மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டாங்க. அந்த பிரெயின் பவருக்கு நம்ம வந்து உடம்பை டேக் கேர் பண்ணிக்கிறோம், நல்ல சாப்பாடு கொடுக்குறோம், குழந்தைங்களுக்கு வந்து நல்ல உடம்பை தூங்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும். மனசுக்கு, பிரெயினுக்குன்னு ஒரு மைண்டுக்கும் அந்த பிரெயினுக்கும் ஒரு அருமையான எக்ஸசைஸ்னால் அது பிரெயினோ பிரெயின் சொல்லலாம். அதே மாதிரி அவங்கள ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், அந்த குழந்தைங்களுடைய ஆளுமை திறனையும் கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிறது எப்படி, ரோல் மாடல் எப்படி, ஒரு முன்மாதிரி. இப்போ உங்களுடைய ரோல் மாடல் யாருன்னு ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைகிட்ட கேட்குறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு தேடல் உள்ள குழந்தையா அந்த குழந்தைய மாற்றுறோம். ஸோ அந்த குழந்தை ரொம்ப முக்கியமாக குழந்தைங்களுக்கு என்ன சார் கொடுக்குது பிரெயினோ பிரெயின்னா தன்னம்பிக்கை கொடுக்குது. ஒரு குழந்தைகிட்ட தன்னம்பிக்கை இருந்தால் போதும் அவன் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவான். அந்த தன்னம்பிக்கை, அது அவன் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற குழந்தையாலும் இருந்தாலும் சரி, 20வது ரேங்க் எடுக்கிற குழந்தையாலும் சரி, 40வது ரேங்க் எடுக்கிற குழந்தையா இருந்தாலும் சரி, அவன் பிரெயினோ பிரெயின்குள்ளே வந்தால் அவன்கிட்ட ஒரு தன்னம்பிக்கை வந்துடும். ஏன்னா அந்த ஒரு சின்ன சின்ன குழந்தையோட சின்ன சின்ன வெற்றியையும் நாங்கள் கொண்டாடுறோம். அந்த சின்ன சின்ன வெற்றியும் கொண்டாடும் போது அந்த குழந்தை வந்து ஒரு லைஃப்பில் ஒரு டவுட்டே இல்லாமல் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு. இது பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து
பண்ணும்போது இந்த மேஜிக் நிகழும். பேரண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் உங்கள் குழந்தை எப்படி பண்ணுதுன்னு பார்த்து அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய விஷயங்கள் சாதனையாகும். எங்கள் பிரெயினோ பிரெயினோட நோக்கம் என்னென்னா, பிரெயினோ பிரெயின் வந்து 2003 சென்னையில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இன்றைக்கி ஒரு 46 நாடுகளில் பிரெயினோ பிரெயின் இருக்குது. ஒரு 2 லட்சத்துக்கும் அதிகமான குழந்தைகள் பிரெயினோ பிரெயின் படிச்சுட்டு இருக்காங்க. எங்களுடைய நோக்கம் என்னென்னா, இன்னும் நிறைய குழந்தைங்களுக்கு இது கொண்டு போய் சேர்க்கணும். ஒவ்வொரு குழந்தைகளும் நாளைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்தியா ஒரு மிகப்பெரிய வல்லரசாகவும் ஒரு முன்மாதிரி நாடாகவும் திகழணுன்றது தான் எங்களுடைய நோக்கம்.